ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பேரிச்சம்பழம், சாக்லேட், வாழைப்பழம் இந்த 3யும் சேர்த்து இப்படி ஒரு பணியாரம் நீங்கள் செய்திருக்கிறீங்களா? வாங்க எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். 7 பேரிச்சம்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு சூடான பாலில் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு பழத்தை வாழைப்பழம் 1, அரை கப் ரவை, தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, சாக்லேட் துண்டுகள், 2 ஏலக்காய். இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து வாழைப்பழத்தை அரைச்சி சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அது 3யும் ஒன்றா போட்டும் கூட அரைச்சி சேர்த்திக்கலாம். நான் வந்து உங்களுக்காக தனித்தனியாக வந்து அரைச்சி சேர்த்துனதை காமிச்சிருக்கேன். அடுத்து அரை கப் ரவையை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, நான் அப்படியே போட்டுட்டேன். அடுத்து தேங்காய் துருவலை வந்து போட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 வந்து பிச்சு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு சிட்டிகை வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு விஸ்கு வச்சு இந்த எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க, கட்டி இல்லாமல். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரும் கலந்த பிறகு. அதுவரை நல்லா பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆக நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் ஊற்றலாம். அடுப்பை பற்ற வச்சு பணியாரக்கல்லாம் வைங்க. பணியாரக்கல் சூடானதும் நெய் அல்லது எண்ணெய் உங்கள் எது விருப்பமோ அதை ஊற்றி ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வந்து அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே சாக்லேட்டை வைங்க. மிதமான தீயில் வச்சு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்த உடனே சுவையான பேரிச்சம்பழம் சாக்லேட் பனானா பணியாரம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.